இதில் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கிட்ட தான் போயிருக்காங்க. அவர் ஏமாத்துறதுலேயே ஆக்கிட்டாங்க. தான் மக்களும் வந்து கஷ்டம். இந்த மாதிரி ஜனங்க ஏமாத்துனாங்களா இல்லை பெரிய அதிகாரிகள் ஏமாத்துனாங்களா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அந்த பயனை பெற்றுட்டு அவங்க வந்து நன்றி மறந்துருக்காங்க. அது வந்து காலம் பதில் சொல்லும். இந்த குளத்தூரில் அவர் எதுவும் செய்யாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே செஞ்சுருக்காரு. எதுவும் ஒரு குறை சொல்ல முடியாது. இல்லை எல்லாத்துலையும் செய்கிறாப்படி எல்லாத்தையும் செஞ்சார். அதில் இருந்தும் எல்லோரும் வாங்கியும் மக்களும் வந்து கஷ்டம். அவர் ஏமாத்துறதுலேயே ஆக்கிட்டாங்க. தான் ஒன்று எங்களால் தான் ஒரு குறையாக இருக்குது எங்களுக்கு. வேறு எந்த குறையும் இல்லை. ஏன்னா அவர் இடத்துல தோத்தா இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வேறு இடத்துல தோற்றினாலும் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. அவர் இருக்கிறதுல தோற்றாரு, எங்களுக்கு ஒரு கஷ்டம். அவரை பார்க்குற எல்லாருமே அழுகுறாங்க, அவர் வெற்றி பண்ண நினைக்கிறாங்க. அப்பயும் இந்த முடிவு உங்களுக்கு எப்படி மனதில் இருந்தாலும் இந்த எங்களுக்கு கருப்பு சாப்பி எங்களுக்கு விடாது. எங்களுக்கு என்றைக்குமே எங்களுக்கு தொடரும். எங்களுக்கு குளத்தூர் தொகுதியில் 70வது துணை வட்ட செயலாளர் சிஎம் செய்யாத எதுவுமே கிடையாது. எல்லாமே செய்வார். எல்லா மக்களுக்கும் மிஷின் கொடுத்துருக்காரு, லேப்டாப் கொடுத்துருக்காரு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு. அவர் செய்யாத எதுவுமே கிடையாது. இப்போ கூட 5000 ரூபாய் போட்டார். இந்த மக்களுங்க எப்படி தான் அது மாதிரி மாறினாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த வந்த சிஎம் நிரந்தரம் கிடையாது. இந்த எங்கள் சிஎம் தான் நிரந்தரமாக இருப்பார். பாருங்கள் நீங்கள் ஒன்றா. ஆனால் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. அவர் எதுவும் செய்யாத இருக்காரு சார், எல்லாமே செய்திருக்காரு. சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜனங்க ஏமாத்துனாங்களா இல்லை பெரிய அதிகாரிகள் ஏமாத்துனாங்களா எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, இந்த கொளத்தூர் தொகுதியை ஒரு படி இல்லை 10 படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன பெருமை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மு க ஸ்டாலின் தான் சேரும். இப்போ மக்கள் ஏன் அந்த நன்றி மறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சினிமா முகத்தில் போய் விழுந்திருக்காங்க பார்த்தீங்களா. சினிமாவில் வந்து பார்த்து படம் பார்த்து அதில் மக்களை கவர்ந்த ஒரு நடிகர் இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து நின்று ஜெயிச்சுட்டா இருக்கார். அந்த ஜெயிச்சதுக்கான அந்த வேலிட் ரீசன் எங்களுக்கு இது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது மக்கள் பெரிய அவதிக்கு உட்படுவாங்க. இது வந்து மக்கள் உணர்ந்து 1 மாத காலகட்டங்கள்லையோ 2 மாத காலகட்டங்கள்லையோ வேதனை அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். மீடியாவில் அந்த விஷயமும் பரவ தான் போகுது. இங்கே வந்து குளத்தூரை இத்தனை கட்டத்துக்கு அடுத்த லெவல் கொண்டு போன பெருமை அவருக்கு சேரும்னு சொல்கிறேன் இல்லையா. இதில் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கிட்ட தான் போயிருக்காங்க. நீங்கள் அனிதா ஆக்டிவ்ஸ் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் அந்த பெண்மணிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டேலி கிளாஸ், இலவச டேலி கிளாஸ், அவங்களுக்கு லேப்டாப்பு, வேலைவாய்ப்பு. அதாவது படிக்காமல் ஒரு 40 வயசுக்கு உட்பட்ட பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் கலை பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தையல் மிஷினும் இலவசமாக வழங்கியிருக்காரு. இதை வாங்கினவங்க இங்கே வாக்களிச்சிருந்தாவே அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பார். அந்த பயனை பெற்றுட்டு அவங்க வந்து நன்றி மறந்துருக்காங்க. அது வந்து காலம் பதில் சொல்லும். நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம்.